பாரத பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அமைச்சரவையில் இடம்பெற்று மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டியா, கிஷன் ரெட்டி, எல் முருகன், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர்கள் ஜெயக்குமார், ரத்தினவேல், விவசாய மாநில அணி தலைவர் ராமு ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஆலோசனையின் பேரில் சுகாதார இயக்குநர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் நியாயமான கோரிக்கை அரசுக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார். எப்பவுமே நான் ஃபைல் காப்பி வந்துச்சா? ஃபைல் காப்பி இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்குது. லிஸ்ட் தான் அனுப்புறேன். இப்போ என்கிட்ட ஒரு தடவை ஃபைல் காப்பி கொடுத்தாங்க. நான் எடுத்து சார் இவரே லிஸ்ட் சார் இவர் ஃபைல் அனுப்பல. அப்படியா பேர் இருக்கிறாங்க யாருக்கு கம்பானிஷன் வந்து வாங்குறது. இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் வேலை நிறைய வேகன்சி. அந்த வேகன்சி கம்பானிஷன்ல யாரும் அப்பாயின்மெண்ட் ஒன் டைம் பண்ணி அகில இந்திய அளவில் கடந்த மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாசம் முறையீடப்பள்ளி மாணவர் கிருஷ்ணவ் 720க்கு 690 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடம் பிடித்தார். நிதர்ஷனா 687, பிரதீப் சக்கரவர்த்தி 686 மதிப்பெண் பெற்றனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாராளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யநாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனதா, பூர்ணமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில் அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவ மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்வி குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முக திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என்றார். நான் இப்போ நீட் 2024 வந்து 720க்கு 690 எடுத்திருக்கேன். ஐ திங்க் நான் வந்து தேங்க் பண்ணோம் எல்லாருக்குமே, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே, எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் ஆல்சோ என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. வந்து 12th வந்து 490 மார்க்ஸ் எடுத்திருக்கா ஸ்டேட் போர்டில், சென்ட்ரல் போர்டில். தென் ஃபாலோடு பை அவரோட நீட் எக்ஸாமில் அண்ட் 685 மார்க்ஸ் எடுத்திருக்கா. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லஸ்ட் கோஆப்ரேஷன் கொடுத்து ஆதித்யா மேனேஜ்மெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் இணையதளம் மூலம் 1,15,000 ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினியை வாங்கிய நிலையில் அந்த கணினி மிக குறைந்த தரத்தில் உள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே தொடர்ந்து அந்நிறுவனத்தின் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு புகார் செய்தார். ஆனால் அங்கிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. இதனால் அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே இந்திரா காந்தி சிலையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த இளைஞர் சூர்யா என்பவரின் பைக் திடீரென்று தீப்பிடித்துள்ளது. இதனால் சூர்யா என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றார். இதனைக் கண்டு அருகில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சித்தனர். இதனையடுத்து தீயணைப்புத்துறை சார்ந்த வாகனம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் விபத்து ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இளைஞர் சூர்யா பைக்கில் பெட்ரோல் டேங்க் முழுவதும் நிரப்பியதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையிடம் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இளைஞர் சூர்யாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் நாகராஜன் தலைமையில் அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான கதிரவன், மாலதி, மஞ்சினி, தேவநாதன், சக்திவேல், கார்த்தி, ஹரி மற்றும் சித்ரா, பாக்யா, ராஜேஸ்வரி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர்.
மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டதை நாடு முழுவதும் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கிரமாம்பாக்கம் பகுதியில் தொகுதி பாஜகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி தலைவர் சம்பத் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தொகுதி தலைவர் சக்கரவர்த்தி மற்றும் பாஜகவினர் உடனிருந்தனர். இதேபோல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றார். பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்கலம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் அருள், பாஜக பிரமுகர்கள் ஜோதி, பாலு, சாந்தி, ஜெயபால், மோகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ராமன் ரெட்டி தெலுங்கு பாடசாலையில் தெலுங்கு பயின்ற 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரெட்டி நலசங்க நிர்வாகிகளான சிதம்பரனார், வழக்கறிஞர் கிருபாகரன், கபீர் தாஸ், புண்ணியமூர்த்தி, கார்த்திக், பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெருநகர மண்டல தலைவர் ஜெயராமன் கலந்து கொண்டு குறுகிய காலத்தில் தெலுங்கு பயின்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி மற்றும் இணையதள பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார். திண்டிவனம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு 108 சங்கு விசேஷ பூஜை மற்றும் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், தண்ணீர், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மூலவர் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து டெல்லியில் பதவியேற்பு விழா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்றனர். தொடர்ந்து பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் நெடுங்காடு கடைத்தெரு, காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் திருநள்ளாறு கடைத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்தனர். பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் காரைக்கால் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்ற அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளேசிபெத் என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளவில் காதலாக மாறி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இருவரும் கடந்த 10 வருடமாக காதலித்து வந்தனர். பின்னர் பணி முடிந்து வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார். ஆனாலும் 2 பேரும் தொலைபேசி மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். அதன்படி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சிலை கட்டி சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை அர்ச்சனை தூவி வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறுப்பினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த திருக்குளூர், மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வாதனூர், களித்திரம்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறிவிக்கப்படாமல் தினமும் 12 மணி நேரம் மின்தடை ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதுடன் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அதேபோல் தொடர் மின்வெட்டு காரணமாக விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகளும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக திருக்குளூர் மின்துறை அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் அந்த புகாரின் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் திருக்கனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருக்கனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது.
இதனையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் மற்றும் குடும்பத்தார் முன்னிலையில் திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று நினைவஞ்சலி செலுத்தினர். இதேபோல் லெனின் வீதியில் RV ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிட்னஸ் சோன் சார்பில் கடற்கரையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது இடைப்பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையைச் சேர்ந்த துரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் ஆணழகன் போட்டியை காண பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்தனர். வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சையப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்துமதி புவனேஸ்வரி துணைத் தலைவராகவும் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலருமான செந்தில்குமார் மேற்பார்வையில் நடைபெறும் தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூடோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் PM மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சைவீரன்பேட்டில் உள்ள YLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வல்லுநர பட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா, சென்சாய்கள் காதர் மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணேஸ்வரர் ஆலயம் 1ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம், சுவாமி உள்புறப்பாடு வீதி உலாவும் தினந்தோறும் நடைபெற்று வந்தன. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக திருக்கல்யாண உற்சவம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டு ஊஞ்சல் உற்சவ விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிசன், ராஜகோபால், ரகுராமன், ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.